ஒரு நாள் சிவாஜி தன் தம்பி ஸ்ரீகாந்த் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு வருகிறார். ஸ்ரீகாந்த் இவன் ஏன் இங்கே வரான், ஐய நம்ம மானம் போதே என்று நினைப்பார். தம்பியின் எண்ணத்தை சிவாஜி புரிந்து கொள்வார். இப்போ டிகே பகவதி ஓடி வந்து ராஜபாட்டு ரங்கதுரையே வந்திருக்கீங்களேன்னு சொல்லி வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அவரை பொறுத்தவரை இவர் ஏழை கலைஞன் இல்லை, இவருடைய கலை ரிச் கலை. அவர் உள்ளே கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு, ரங்கதுரை என் வீட்டுக்கு வந்து பெரிய விஷயம், யார் உண்மையான செல்வந்தர் டிகே பகவதி என் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்று அவரை உபசரித்து, அங்கே சிவாஜி கணேசனுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒரு மனப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டிகே பகவதிக்கு அது தெரியாது. இவர் செல்வந்தராக இருந்தால் கூட ஒரு கலைஞனை மதிக்கிறாரு. ஆனால் கலைஞன் என்ன உள்ளத்தோடு இருக்காரு, தங்களை மறந்து வந்த தம்பி, வீட்டில் வாழா வெட்டியாக இருக்கக்கூடிய தங்கச்சி, உதவி தேவை ஆனால் உதவி கேட்க முடியாத நிலைமையில் இருக்காரு. ஏன்னா தம்பி ஸ்ரீகாந்த் கொஞ்சம் கூட இவரை கண்டுக்கல. இந்த பின்கதை தெரியாமல் டிகே பகவதி சிவாஜி கணேசன் கேட்பாரு, ரங்கதுரை ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று சொன்ன உடனே இந்த சூழலில் என்ன பாட்டு பாடுவார்? இந்த படத்தில் இந்த பாட்டுக்கான காட்சி தான் எங்க ரொம்ப முக்கியங்க. கண்ணதாசன் இந்த காட்சியின் சூழலை அப்படியே உணர்ந்து அந்த பாட்டை அப்படியே வார்த்தைகளில் வடிச்சு எடுத்திருக்காரு. எம்எஸ்வி கேட்கணுமா, மெட்டும் இசையும் அப்படி. டிகே பகவதி கெஞ்சி கேட்குறாரு, ரங்கதுரை சிவாஜி பாடுங்க, உங்கள் பாட்டுக்கு நான் அடிமைங்கிறாரு மிகப்பெரிய செல்வந்தன். அங்கே பாருங்கள், அங்கே தான் டைரக்டர் செல்வாண்டி வீட்டு மருமகன் தன்னுடைய மனைவியோட டென்னிஸ் விளையாண்டுட்டு அந்த பேட்டை கீழே வச்சுருப்பார். சிவாஜி அந்த டென்னிஸ் பேட்டை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு எம்எஸ்வி அப்படி அடித்து, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். ஸ்ரீகாந்த் டிகே பகவதி சிவாஜியை ஒரு பாட்டு பாட கேட்டார், கலைஞன் இல்லையா? ஆனால் கலைஞன் பாடுவதன் பின்னால் அவர் கதை இருக்கிறது. இப்போ தம்பி ஸ்ரீகாந்த் பார்க்குறாரு, அம்மம்மா டிஎம்எஸ் அதை நினச்சி அந்த குரலை அடி வைத்திருந்து கொடுத்துருக்காருங்க. அம்மம்மா தம்பி ஸ்ரீகாந்தை பார்த்து தம்பி என்று நம்பி இவர் சிவாஜி உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் உன்னை வளர்த்தார், இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் இல்லையா அம்மம்மா